டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்த்துதல் சொல்வது என்பது உறவுகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள். கிறிஸ்துமஸ் காலத்திலும் சரி, நியூ இயர் காலத்திலும் சரி, பண்டிகை காலங்களிலே பிறருக்கு வாழ்த்துதல் சொல்லி மகிழ்வது நம் உறவை வளர்ப்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் வெறும் சோல் வினரா மட்டுமல்ல, ஃப்ரெண்ட் மேக்கரா இருந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றி அநேகர் தொடர்புடையவர்கள் பெயர்கள் நிருபங்களிலும் சரி, லூக்கா எழுதின அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் சரி, 100க்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலேசியருக்கு அவர் எழுதின அந்த கடிதத்தின் கடைசி பகுதியில கடிதத்தை வாழ்த்துதலோடு கூட முடிக்கிறார். வாழ்த்துதல் என்ன பண்ணுவோம்? நான் உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்கள் குடும்பத்தார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் பவுலுடைய அதற்கு மேலாக சென்று தன்னோடு கூட உள்ள ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அழகாக அந்த கொலேசியருடைய எழுதின அந்த நிருபத்தை முடிக்கிறார். அதிலே முதலாவது அவர் குறிப்பிட்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அது கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த பட்டியல் துவங்குகிறது. எப்படி துவங்குகிறதுன்னா, என்னோடே கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அது அரிஸ்டர்க்கு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாக நாம் அவரை குறித்து தியானித்தது இல்லை. ஆனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அரிஸ்தர்க்கு. பவுலடியாரோடு கூட தொடர்புடைய பல இடங்களிலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, வழித்துணையாக சென்றவர்களிலே இந்த அரிஸ்தர்க்கு ஒருவன். அதாவது டிராவலிங் கம்பெனியன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பயணம் எப்பொழுதெல்லாம் பவுலடியார் பயணம் பண்ணுகிறாரோ அப்ப அங்க கூட போற மனிதர்களிலே நிச்சயமாக அரிஸ்தருக்கு இடம் பெற்றிருப்பான். கடினமான பயணம் இன்றைக்கு, அந்த கடினமான பயணங்களிலே கூட இருந்தவர். அது மட்டுமல்ல, அந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் எபேசுவில் நடந்த கலவரம், பெரிய கலவரம் நடக்குது. விக்கிரகத்தை குறித்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலவரத்துல பவுலடியாரோடு கூட துணைக்கு இருந்தவன். கலவரம் வந்துருச்சுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடுகிற சீடர்களை போல அல்ல. இயேசுவை பிடிச்ச உடனே கூட இருந்த சீடர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அரிஸ்தருக்கு பவுலடியாருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு. அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு அவர்களாலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த கலவரத்தில் உடன் இருந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்தருக்கு. விட்டுட்டு ஓடல, வழித்துணையாக போனவன் கலவரங்களிலே, ஒருவேளை பாதிப்பான இடங்களிலே, கடுமையான சூழ்நிலையிலே உடன் இருக்கின்ற அருமையான ஒரு நண்பன். அதே போல அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பயங்கரமான கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணம் சாதாரண பயணம் இல்ல, மிகப்பெரிய புயல். அந்த கப்பல் பயணத்திலும் வாலண்டரியா கடந்து சென்றவன் அரிஸ்தருக்கு. அது மட்டுமல்ல, ரோமாபுரி வீட்டு சிறையிருப்பிலே அநேகர் கூட தங்கியிருந்தாங்க. சிறையாளனாக அல்ல, தன்னை வாலண்டியரா ஒரு பிரிசனராக ஏற்படுத்தி கொண்டு பவுலடியாருக்கு உதவி செய்தவன் அரிஸ்தருக்கு. அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். இன்றைக்கு வாழ்த்துதல் எப்படிப்பட்டவர்கள் மூலமாக எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? பவுலடியார் வாழ்த்துதல் சொல்லும் பொழுது வெறும் வாழ்த்துதல் இருக்காது, அதுல ஆவிக்குரிய போதனைகளோடு கூட வாழ்த்துதல் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்த்துதல் எப்படி இருக்கிறது? நானும் வாழ்த்தப்படுகிறவனா இருக்கிறேனா? உண்மையாய் வாழ்த்தப்படுகிறவனா இருக்கிறேனாங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு அரிஸ்தருக்கு நல்ல ஒரு உதாரணம். அவன் துன்ப வேளைகளிலும் உடன் இருக்கிறவன். நானும் கூட அப்படியாக பிறருக்கு நல்ல ஒரு நண்பர்களாக, நம்மோடு கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசு கிறிஸ்துவை போல துன்பத்திலும் உதவி செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.